ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதி எவ்வளோ தான் எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே மாத்திரமே நீங்கள் ஏன் தான் இப்படி இருக்கீங்கன்னு சொன்னாலும் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட்டு அவங்களையாச்சும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலாச்சும் ஆகும். அதுவும் கிடையாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி மதியோடைய கோவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சுரேஷ்கிட்ட இதை எடுத்து சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறாரே தவிர அது தப்பு, அது சரின்னு நீ செய்கிறது சரிதான், நீ படிப்புக்காக இதை இப்படி செஞ்சிட்ருக்க, ஆனால் அவங்க இப்படி பண்ணுறது தப்பு தான் ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன்றாங்க. மதியம் சொல்லி பார்த்துட்டாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம், வீட்டுக்குள்ளேயே ஷூ போட்டுட்டு அவர் இஷ்டத்தை நடந்துட்டுருக்காரு. இதெல்லாம் மதிக்கு கோவத்தை உண்டு பண்ணுது. இருந்தாலும் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் வேண்டான்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக தான் இருக்காங்க. அவங்க ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாமல் இல்லை, ஆனால் இவங்க செய்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பாகவே இருக்குது. முக்கியமாக ஏன் மதி இது ரிட்டன் கேள்வி கேட்டிருக்கக்கூடாதோ? உங்கள் பிள்ளை படிக்கிறப்போ உங்கள் பிள்ளை போலீஸ் ஆகணும்னு எல்லா விஷயமும் செய்கிறப்போ நீங்கள் இப்படி தான் இது தப்பு, இது சரியில்லை, நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளை மட்டும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், மற்றவங்க பொம்மநாட்டிங்க எல்லாம் சம்பாதிச்சு போடக்கூடாது, வீட்லேயே சமைச்சு போடணும், இது மட்டும்தான் அவங்க வேலைன்னு என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை நாட்டில் இந்த மாதிரி சட்டம் ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் உங்கள் பையனை ஏதாச்சும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? எங்களை மட்டும் ஏன் இப்படி நடத்துகிறீங்க? நாங்களும் சம்பாதிக்கலாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் பல வருஷம் காலம் ஆகுது. ஆனால் இவங்க தான் இன்னுமே இது சரி, இது தப்பு, இது இப்படியெல்லாம் பண்ணணும், மாமியார்னா இப்படி தான் இருக்கணும்னு இன்னும் பழைய காலத்துலேயே இருக்காங்கன்னு மதிக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வருது. நாம் கேட்டிருந்தா அவருடைய முகத்தை தூக்கி எங்கே வச்சுட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு பதில் சொல்ல வார்த்தை வந்திருக்குமா? தேவையில்லாமல் பிரச்சனை வேணான்னு தான் அமைதியாக இருக்கிறோம். என்னமோ அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறாங்கன்னு மதி வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்க அத்தையும் மாமாவும் காஃபி குடிச்சிட்டு எந்திரிச்சு போடுறாங்க. எங்கே ஆடியே காணோன்னு மதி கேட்குறாங்க. அவங்க வெளியே இருக்காங்க மதி அப்படின்றாங்க. ஓஹோ, என்னங்க இவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா அப்படின்னு எனக்கும் அது தப்புன்னு தான் தோணுச்சு மதி. நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், நீ ஆச்சா அட்லீஸ்ட் சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா உன் இஷ்டப்படி நீ கேட்குற கேள்வினால அவங்க எதுவும் உனக்கு கேட்க மாட்டாங்க, நீயாச்சும் அமைதியாக உன் வேலையை பார்ப்பேன்னு பார்த்தா அதையும் கெடுக்கிறாங்க. எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு மதி. நீ கவலைப்படாத, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், உனக்கு தான் அவங்கள பற்றி நல்லாவே தெரியுமே, அதை நீ காதுலேயே வாங்கிக்காத. உன் இஷ்டப்படி உனக்கு என்ன செய்யணுமோ உன் வேலையை நீ செய் மதி, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், கவலைப்படாத அப்படின்றாங்க. நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியலன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படி தானே அப்படின்றாங்க. அப்படியே இருக்கட்டும் மதி, நீ செய் அப்படின்றாங்க. சரிங்க, இன்னும் 5 நிமிஷம் தான், முடிஞ்சே போயிடும், நான் அப்புறம் வரேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மலர் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போயிடுறாங்க. மதி அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. வெளியில் இருக்கிறவங்க அத்தியமும் பார்த்தீங்களாங்க, இவளுக்கு இவ்வளோ தூரம் சொல்லியும் தேவையில்லாமல் திரும்பவும் உட்காந்து அந்த லேப்டாப்பவே பார்த்துட்ருக்கா. பாடம் நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அவங்க கூட தான் வேலைக்கு போகிறதுக்கு ஏதோ பர்மிஷன் கொடுத்தாங்க. லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்தா என்ன, வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் அந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறா. பார்த்துட்டு போகட்டுமே, நடத்திட்டு போகட்டுமே, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலையை மலர் கூட சேர்ந்து செய்யட்டுமே, மலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமே, நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கட்டுமே அப்படின்னு இல்லாமல் தேவையில்லாமல் அவங்களுமே நல்லா பாடம் நடத்திட்டு இருக்கும்போது லேப்டாப்பை மூடி விடுறது, மதியம் ஏதாச்சும் செஞ்சால் கேள்வி கேட்குறது, இதெல்லாம் சரியாகவே இருக்குது. மதியம் அவங்கள ஏதாச்சும் ஒரு தப்பில் மாட்டி விட்டு கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துலேயே திரும்பவும் அதே மைண்ட் செட்டில் மதியை நீங்கள் டார்ச்சர் பண்ணுறது, மதிய கேள்வி கேட்குறது, இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. அதை பற்றி அவங்களுக்கு கூட கொஞ்சம் கூட பெரியவங்களாக இருக்காங்களே தவிர யோசிச்சும் பார்க்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் தான் மதிக்கு ரொம்ப ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணுறது. அதுக்கப்புறம் மதிக்கிட்ட பேசினதுக்கப்புறமா பாக்கியராஜ்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க மலர். அவர் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னதை நினச்சி சந்தோஷப்பட்டார். அப்புறம் பேசி முடித்ததுக்கப்புறமா சரி நம்ம ரேவதிக்கிட்ட பேசவே இல்லை, நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ரேவதிக்கிட்ட கால் பண்ணி பேசலாம், அவர் என்னமோ சொன்னார், இருந்தாலும் நாமளும் பேசலான்னு ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதி ரூமுக்குள்ளே இன்னமும் நடந்த விஷயத்தையே நினச்சி ஃப்ரெஷ்அப் ஆகாமல் தலையை வராமல் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. முக்கியமாக இதுக்கு காரணம் இந்த நிலமையில் நம்மளை அண்ணன் பார்க்கணுமா, அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சதுனால அண்ணன் எந்த அளவுக்கு வருத்தப்படும், அதுவும் அண்ணன் அழுகுதுன்னு நினைக்கும்போது அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ கூட பிறந்த பாசம் இருக்காதா? ஸோ மற்றவங்கள
மற்றவங்களுக்கு வேணால் அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது ரேவதிக்கு நிறையவே இருக்குது. இப்போது அதே பாசத்தில் தான் ரேவதிக்கும் மலரும் கால் பண்ணுறாங்க. அண்ணி ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஹலோ அண்ணி சொல்லுங்கள் அண்ணி அப்படின்றாங்க. என்ன பண்ணுற ரேவதி அப்படின்றாங்க. சும்மா தான் அண்ணி அப்படின்றாங்க. சரி பாப்பா தரணி எல்லோரும் நல்லா இருக்காங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டேன் அண்ணி, நீங்கள் சாப்பிட்டீங்களா, அங்கே பாப்பா எப்படி இருக்கா, அண்ணன் வேலைக்கு போயிடுச்சா, இதெல்லாம் கேட்குறாங்க. உன் அண்ணன் கிளம்பிட்டாரு, இப்போ தான் அவர்கிட்ட பேசி வச்சிருந்தேன், அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றாங்க. என்னடி சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. ரேவதி பதறாத, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் உங்ககிட்ட எதையுமே சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. நம்ம அப்படியே பழகிருக்கிறோம், எதுவாக இருந்தாலும் ஒன்று மண்ணா பேசிக்கிறோம் பழகிக்கிறோம், சொல்லி தானே ஆகணும் அப்படின்றாங்க. என்ன நீ சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள் அப்படின்னு ரேவதி சொன்னாலையும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு கவலை ஓடுது. அண்ணி இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்கிறாங்க, உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் தான் அன்னிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறோம் இல்லைன்றத அவங்க நினச்சிட்ருக்காங்க. ரேவதி அதான் தரணிக்கும் பாப்பாவுக்கும் காது குத்தப்போ கடன் வாங்கச்சில்ல, அதனால் இப்போது கோமதி அம்மா வீட்டுக்கு வந்தது, அதுக்கப்புறம் சுரேஷ் கல்யாணம், அடுத்தடுத்து நிறைய செலவுனால அவரால் சரியாக வட்டி கட்ட முடியல. வட்டி கட்டலைன்னு 2 மாதம் வண்டியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அண்ணன் சொல்லாமே என்கிட்ட மறைச்சிருக்காரு. அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அவர் கொடுத்து வச்சிருந்த பணம், அந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன். அவர் அதுக்கப்புறம் தான் வண்டியவே மீட்டிட்டு வந்தார் ரேவதி அப்படின்றாங்க. ஓ என்ன நீ இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, அண்ணி என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, நான் அண்ணனுக்கு பணம் கொடுத்துருப்பேன்ல அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை ரேவதி, நான் தான் பணம் கொடுத்துட்டேன்ல, நீ விடு அப்படின்றாங்க. சரி அண்ணி அப்படின்னு. எல்லாம் ஓகே தானே ரேவதி உனக்கு? ஆமாம் தங்கராஜனை உன்னை கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் கோவப்பட்டாரா, சண்டை போட்டாரா அப்படின்றாங்க. ஏன் நீ அப்படி கேட்குறீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்றாங்க. இல்லை ரேவதி, நேற்று வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போனும்போது தங்கராஜன் முகமே ஒரு மாதிரியா இருந்துச்சு, நீ வேற ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினியா, அதனால் ஏதாச்சும் உங்ககிட்ட கோவப்பட்டாரான்னு சொல்லிட்டு தான், பத்தாததுக்கு ஸ்டேட்டஸ்லாம் வேறு வச்சுருந்தாரா, அதை பார்த்து தான் நானும் அண்ணனுமே ஏதோ பிரச்சனைன்னு நினச்சோம், அதான் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு உங்ககிட்ட கேட்டேன். நைட்டெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட புலம்பிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் காலையில் கூட உனக்கு ஃபோன் பண்ணி பேச சொன்னேன், ஆனால் அவர் ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரா, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல ரேவதி, அதான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீ, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. எப்படி தான் தங்கராஜனை ஏன் பிறந்தநாள் கேக் வெட்ட உன்னை அனுப்புனாருன்றது இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல ரேவதி அப்படின்றாங்க. இதெல்லாம் ரேவதி ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்டு தான் இருக்காரு. அவர் எங்கே அனுப்பி விட்டார் அண்ணி, நான் தான் தெரியாமல் வந்தேன், அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை உடனே உங்களுக்கும் அண்ணனுக்கும் தோணிருக்கு, கூட பிறக்காத உங்களுக்கு என் மேலே இவ்வளோ பாசம் இருக்குன்றத ரேவதி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கவும். ரேவதி அப்படின்றாங்க. சொல்லுங்கள் அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்கள் நேற்று சந்தோஷமாக இருந்தீங்களா, அது போதும் அண்ணி அப்படின்றாங்க. அப்புறம் ரேவதி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், தங்கராஜ் அண்ணன் வராமல் இருந்தால் சொல்லியிருப்பேன், அவர் வந்ததுனால சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. என்ன நீ சொல்லுங்க அப்படின்றாங்க. நேற்று நான் ஆசைப்பட்டு கேட்டேன் ஒன்று, உன் அண்ணன் நிறைவேற்றி கொடுத்தாரா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. என்ன நீ, அண்ணன் என்ன கொடுத்துச்சு, எங்களுக்கு தெரியாமல் தனியாக ஏதாச்சும் ஃபெஸ்டிவலாக கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை ரேவதி, நான் வெளியில் நைட்டில் யாருக்கும் தெரியாமல் நைட் ட்ரைவ் போகணும், ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, அதுதான் உன் அண்ணன் நைட்டு என்னை கூட்டிகிட்டு போய் செஞ்சு கொடுத்தாரு. வண்டி இல்லைன்னு கூட அவரோட ஃப்ரெண்டோட வண்டியை வாங்கிட்டு வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க. ஓ அப்போது நைட்டு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தீங்களா அண்ணி, சூப்பர் அண்ணி, நீங்கள் ஹாப்பி தானே, பரவாயில்லையே, அண்ணன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு. ஆமாம், கோமதி அம்மாலாம் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் உன் அண்ணன் நிறையவே மாறிட்டார், எனக்காக இப்போல்லாம் நிறைய செய்கிறாரு அப்படின்றமோ. சூப்பர் அண்ணி சூப்பர், அண்ணன் இப்படி நடந்துக்கணும்னு தான் நானும் உங்ககிட்ட நிறைய நாள் சொல்லியிருக்கேன்ல, ஆசைப்பட்டிருக்கல, அது இன்றைக்கி நடந்துடுச்சு, சூப்பர் அண்ணின்னு அவங்களுடைய கவலையையும் மறந்து அவங்களுடைய அண்ணையனும் அண்ணியும் பேசுகிற விஷயத்த நடந்துக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரேவதி. எல்லாத்தையும் ஒரு செகண்ட்லேயே மறந்துட்டாங்க. அவங்க அண்ணி கூட பேசும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. சரி ரேவதி, என்ன சமைச்ச, சாப்பிட்டியா அப்படின்னலாம் கேட்டுட்ருக்கோம். நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் நீ மதியம் என்ன பண்ணுறா, மதி சாப்பிட்டாளா அப்படின்னு. மதி இருக்கா,
இன்னும் சாப்பிடல, அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குன்னு நடத்திட்டுருக்கா. ஆனால் அத்தையும் மாமாவும் ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க ரேவதி. என்ன சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. வேலைக்கு மதி போகலை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும்னு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கா. அது அத்தைக்கு பொறுக்காமல் நீ ஏன் இப்படி செஞ்சிட்ருக்க, நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு அவள் வேலை செஞ்சிட்ருக்கும்போதே அப்படியே போய் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. முக்கியமாக மதியை கிளாஸில் நடத்திட்டு இருக்கும்போது அந்த பேச்சு பேசுகிறாங்க. எதுக்கு ரேவதி இதெல்லாம் தேவையில்லாமல்? எதுக்கு அத்தையும் மாமாவும் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க? அவங்களும் அமைதியாக இருக்க மாட்டேன்றாங்க. மதிக்கிட்ட ஏதாச்சும் மதியை கோவப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. பதிலுக்கு மதி ஏதாச்சும் பேசிடுறேன், இதனால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வருது ரேவதி அப்படின்றாங்க. ஏன் நீ இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? எத்தனை நாளைக்கு சொன்னாலையும் தெரியவே தெரியாதா அவங்களுக்கு? சரி மதி ஏதாச்சும் வருத்தப்பட்டாடா அப்படின்னு. வருத்தப்பட்டா நான் பேசியிருக்கேன், ஆனால் இந்த சுரேஷ் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட அத்தையும் மாமாவை எதிர்த்து இது தப்புன்னு பேசவே மாட்டேன்றான். பத்தாததுக்கு அவன் இஷ்டத்துக்கு அவன் பதிலுக்கு ஏதாச்சும் மதியை கோவப்படுத்தி விட்டுடுறான். பாவம் மதி அப்படின்றாங்க. சரி அண்ணி, மதிக்கிட்ட நான் ஒரு நாள் பேசுகிறேன், விடுங்க அண்ணி, அவங்கள பற்றி நல்லாவே தெரியும்ல, மதிக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா அப்படின்றாங்க. புரிஞ்சனால தான் ரேவதி மதியம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கா, இல்லைன்னா எப்போவோ அவள் போயிருப்பா அப்படின்றாங்க. சரிங்க அண்ணி அப்படின்னும். சரி ரேவதி, சரி நீ பாரு நான் வைக்கட்டுமா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. என்னதான் மனசு விட்டு சந்தோஷமாக ரேவதி பேசினாலையும் அந்த ஒரு நிமிஷம் அவங்க சண்டை எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இருந்தாலையும் அவருடைய அண்ணன்கிட்ட சொன்ன மாதிரி ரேவதி இங்கே இன்னும் பிரச்சனை முடியல. தங்கராஜ் அதே கோவத்தோடு தான் இருக்கார். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அவர் கண்டுக்கல, பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு ரேவதி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. பாக்கியராஜ் போனதுக்கப்புறமா கீழே அவங்க கிட்ட கோவப்பட்டு பேசினதுனால மதி நேராக, அதாவது ரேவதி நேராக ரூமுக்கு போயிட்டாங்க. தங்கராஜ் அதோட விடலை, நேராக ரூமுக்கு போய் ரேவதி கிட்ட கோவப்பட்டு பேசினாங்க. என்னடி நான் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்கேன், உன் அண்ணன் வந்து பேசின மிதப்பில் என்கிட்ட அந்த பேச்சு பேச்சுட்டு அப்படியே நேராக வந்துட்டியா? என்னடி புருஷங்க எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்க அப்படின்னு தங்கராஜ் மேலே போயிட்டு ரேவதி கிட்ட இன்னும் சண்டை போட்டார், பிரச்சனை பண்ணார். ஏன் அடிச்சிட்டாரு. அடித்ததில் தான் இன்னும் வரைக்கும் ரேவதி அழுதுகிட்டே இருக்காங்க. பிரச்சனை அதோடு முடியல. அவங்களுக்கு அவ்வளோ வலியாக இருக்குது. வெளியில் அவங்க காயத்தை காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே செத்து புழுங்கிட்டு இருக்காங்க. அப்படி வருத்தப்பட்டு அழுதுறதுக்கான காரணம் அதுதான். ஆனால் பாக்கியராஜ்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் பாக்கியராஜும் புரிஞ்சுக்கிட்டு தான் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போது அவங்களுடைய அத்தை கூப்பிட்டு பேசினதுக்கப்புறமா ஃபோன் ரேவதி மலர்கிட்ட பேசினதுக்கப்புறமா பாக்கியராஜ் திரும்பவும் வந்தார். வந்ததுக்கப்புறமா ரேவதி வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னடி என்ன இன்னமும் அப்பாரி நீ முடிக்கலையா? உக்காந்து அழுதுகிட்டே இருக்க, அழு எத்தனை நாளைக்கு அழுவுறிய நானும் பார்க்குறேன். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு தெரியும். அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறியா? அதுவும் ஏன் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு? உன் அண்ணனை தான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்லடி, அப்புறம் எதுக்கிட்டே ஏன் முன்னாடியும் உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்? சப்போர்ட் பண்ணி பேசுனா இதுதான் நடக்கும். அந்த மலருடைய பிறந்த நாளுக்கு போவியா? அவ்வளோ முக்கியமா அப்படின்னு இன்னமும் சைக்கோ மாதிரி நடந்த விஷயத்தையே பேசி ரேவதியை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு. மனசளவுலேயும் ரொம்ப சித்திரவதை பண்ணிகிட்ருக்காரு. ரேவதி நினைக்கிறாங்க, நான் அதை அடிச்சிட்டா கூட அந்த வலி போன உடனே எல்லாத்தையும் மறந்துடலாம். ஆனால் அந்த மனுஷன் பேசி இப்படி தினமாக கழுத்தை இருக்கிறாரு, சித்திரவதை பண்ணுறாருன்னு அதுதான் அவங்களால தாங்கிக்க முடியாத அழுகுறாங்க. சைக்கோத்தனமாக இப்படி அப்பப்போ பேசிக்கிட்டே இருந்தால் மனுஷன் என்ன தான் பண்ணுறதுன்னு ரேவதி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இன்னும் முடியலை. ஸோ இன்னொரு சைடு இங்கே பாக்கியராஜ் ரொம்பவே சந்தோஷமாக வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவரோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு தான் வந்துட்டுருக்காரு. என்ன மச்சான், மதியம் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல இருக்குது, பைக் வேறு திரும்பவும் மீட்டுட்டு வந்துட்டேன், ரொம்ப ஹாப்பி தான் போல இருக்குது அப்படின்றாங்க. ஆமாண்டா, என்ன தான் இருந்தாலும் மலருக்கு நான் எவ்வளோ விஷயம் பார்த்து செஞ்சாலும் மலர் தானே எனக்கு நிறைய விஷயம் செய்கிறா. அவள் விஷயத்தில் நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். மலர் எனக்கு பொண்டாட்டியே கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு மலரை பற்றி பேசிட்டு தான் வராங்க. அது நல்லாவே தெரியுதுரா மச்சான், சிஸ்டர் எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. ஆமாண்டா அப்படின்னு பேசிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. பாக்கியராஜும் வீட்டுக்கு நேராக வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மலர் வந்து நடந்த விஷயத்த சொல்லவும் ஏன் அப்பா அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு பாக்கியராஜ் ஒரு நிமிஷம் வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டால் மட்டும் என்ன ஆக்க போகுது கேட்டால் தேவையில்லாமல் வீண் சண்டை தான் வரும். அப்புறம் சுரேஷ் வராரு. சுரேஷும் டியூட்டி முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும் சுரேஷும் வராங்க. மதியம் ஆக்சுவலி ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைமும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. எங்க நீ அவள் அழகான ரூமில் உட்காந்து இது எழுதிட்டுருக்கா அப்படின்னு. இங்கே பாரு சுரேஷ், மதி செய்கிறது எல்லாமே தப்புன்னு நீ நினைக்கிறியா? நான் சண்டை போடுற விஷயத்தையும் வீட்டில் கேட்குற விஷயத்தையும் கேட்கல. அவள்
கிளாஸ் விஷயமா, அதுவும் காலேஜில் சம்மந்தப்பட்ட விஷயமா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் பண்ணுற எல்லாம் தப்புன்னு நீ நினைக்கிறியா? ஏன் சுரேஷ், நீயா கூட உன் ஆஃபீஸ் வேலையாக இருந்தால், உன் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீ ஆஃபீஸ்க்கு போகாதப்போ அதை வீட்டில் இருந்து செய்வியா மாட்டியா அப்படின்றாங்க. இது என்ன கேள்வி, நீ செய்வேன் அப்படின்றாங்க. அப்போது உனக்கு ஒரு நியாயம், மதிக்கு ஒரு நியாயமா சுரேஷ்? அத்தையும் மாமாவும் அவ்வளோ கேட்குறாங்க, நீ அங்கே நின்றுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட மதிக்காக பேச மாட்டேன்ற. மதி எவ்வளோ வருத்தப்பட்டா தெரியுமா? அவள் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது சுரேஷ்? வீட்டு வேலை செய்ய தான் நான் இருக்கல, நான் தான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சேன். உனக்கு ஒன்று தெரியுமா, மதி மாதிரி வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், வெளியில் போகணும், சம்பாதிக்கணும்னு எனக்கும் எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா? ஆனால் அதெல்லாம் நடக்காதுன்னு என்னைக்கு தெரிஞ்சிச்சோ அன்றைக்கி அதை மூட்டை கட்டி வச்சுட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் வீடுன்னு கெதின்னு கிடக்கிறேன். ஆனால் மதியை கூட இப்படி நடத்தினா எப்படி? பாவம் இல்லை மதி, நீ ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேயா அப்படின்ட்டாங்க. ஆமாண்ணே சுரேஷ், இந்த விஷயத்தை பற்றி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். ஏன்டா, உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு தாண்டா மதி. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரிதான், ஆனால் இன்னமும் அப்படியே இருந்தால் எப்படிடா அப்படின்றாங்க. ஆனால் நானும் எவ்வளவோ அவங்ககிட்ட பேசுகிறேன்னு, அப்பா அம்மாவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்கிறேன், அவன் கேட்க மாட்டேன்டா அப்படின்றாங்க. டே சுரேஷ், நீ பேசுறது இன்னைக்கே நியாயமாக இருக்கா? அப்பா அம்மாவுக்கு தகுந்த மாதிரி மதி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது? அப்பா அம்மா செய்கிறது தான் தப்பு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது தான், இல்லைன்னு சொல்லலை. மதியம் அதை புரிஞ்சுக்கிற பொண்ணு தான். ஆனால் நீ ஒரு இடத்துலையாச்சு மதிக்காக பேசு அப்படின்னு தான் உனக்கு சொல்கிறோம். மதியையும் புரிஞ்சுக்கோ, வேலை விஷயமாக தானே மதி செஞ்சுட்டு இருந்துச்சு, ஒன்றும் சும்மா இல்லையே, சும்மா எதையும் கேள்வி கேட்கலையே, நீ ஏன்டா இப்படி இருக்க? ப்ளீஸ்டா மதியை புரிஞ்சுக்கோடா அப்படின்றாங்க. சுரேஷ் யோசிச்சு பார்க்குறாரு. என்னதான் இவங்கெல்லாம் எடுத்து பாடம் சொன்னாலையும் மண்டே ஆட்டிக்கிட்டு அடுத்து வந்து சுரேஷ் வந்து எதையுமே கண்டுக்க போகிறதில்லங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. நீ அப்படியெல்லாம் இல்லை நீ அப்படின்றாங்க. என்ன அப்படியெல்லாம் இல்லை சுரேஷ், என்ன தான் நீ இல்லைன்னு சொன்னாலையும் அது உண்மை தான். நீ இங்கே அண்ணன் சொல்லதெல்லாம் கேட்டுக்கிற, ஆனால் மதிக்கு ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன்றதா சொல்கிறாங்க. டே சுரேஷ், சொன்னால் கேளுடா, நம்மளை நம்பி வந்த பொண்ணுடா அது. அந்த பொண்ணுக்கு நீ யாருமே இல்லையா, அவங்க வீட்லேயும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பிள்ளை இங்கே வந்து எப்படி எல்லாமே இருக்குது. கொஞ்ச நாள் ஆகும்டா எல்லாத்தையும் மதி புரிஞ்சுக்கிறதுக்கு, அது வரைக்கும் நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. நீயும் இப்படி அவங்களுக்கு மதிக்கு சப்போர்ட் பண்ணாமல் கோவமாக இருந்த மதி மேலே இன்னமும் கோவத்தை காட்டினேன்னா அது மதியோட வாழ்க்கையே வெறுக்க வச்சிடும்டா. பாவம் அந்த பிள்ளைடா, போக போக புரிஞ்சுக்கும், உன் மேலே கொஞ்சமாச்சும் அந்த பிள்ளைக்கு பாசம் வர வேண்டாமா அப்படின்ட்டாங்க. யோசிச்சுட்ருக்காரு சுரேஷுமே கூட. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறமாச்சு சுரேஷோட மனசு மாறுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.